முக்காவாசியில் யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ இருக்காங்க 2K கிட்ஸ்லாம். அவங்களுக்கு இன்னும் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி தெரியல. நம்ம எவ்வளோ போராடி இருக்கோம் நம்ம மொழிக்காக, நமக்காக. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இப்படி இருக்கோம். இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் சேஃப்ன்றது மற்ற மாநிலங்கள் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. இங்கே கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் வந்து இதை பார்த்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்துருக்கிறது பிடிக்காம தான் வந்து இந்த மாதிரி மற்ற ஒரு ஒரு சின்ன சின்ன கட்சியை உருவாக்கி இதை எப்படியாவது உடைக்கலாம் கிடைக்கலான்ற பிளான்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம மக்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. எல்லாருமே படித்த ஆட்கள், அறிவுள்ள ஆட்கள். அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை பற்றி. அண்ட் ஆல்சோ இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ள வராங்க, நிறைய பேர் வராங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க சஸ்டெயின் ஆகி நிற்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கான காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? புரிதல் தான். யாருக்குமே புரிதல் கிடையாது. ஹிஸ்ட்ரி பற்றி தெரியாது. என்னத்துக்காக கட்சிக்கு வர்றோம், கட்சியில் என்ன பண்ணணுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, வந்தால் ரீல்ஸ் போட்டோமா, நடந்தோமா, 4 வெள்ளை சட்டையை போட்டோமா, சுற்றணுமான்ற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்க மைண்ட் செட் எல்லாம் எப்படி தோணுதுன்னா, கட்சிக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு வந்து பெரிய பொறுப்புகள் கொடுத்துடணும், பெரிய லெவலில் வந்து பார்க்கணும் அப்படின்றது எல்லாரோடைய மைண்ட் செட்டுமே இருக்குது. அது கட்சின்னு மட்டும் இல்லை, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே நான் மேலே போயிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் அப்படி போனால் யாராலுமே சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேர் வந்து சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க.